ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெஃப்டி 50யோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இண்டெக்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டுட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான், நிறையா ப்ராக்டிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அதாவது ஒரு 4 விஷயம் சொல்கிறேன், அதை நுட்பமாக நோட் பண்ணிக்கோங்க. ஒரு இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணும்போது வெயிட்டேஜ் ரொம்ப முக்கியம், சரிங்களா? அது என்ன அப்படிங்கிறத நான் ஷோ பண்ணுறேன். இன்னொன்று சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். இன்னொன்று எந்த விதமான பேட்டர்னில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா? மார்க்கெட்டோட சூழல் என்ன? இந்த 4 விஷயந்தான் ஒரு ட்ரேடில் நீங்கள் சக்ஸஸ்க்கு பிரதிபலிக்கும், சரிங்களா? இதில் வெயிட்டேஜ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம், சரிங்களா? ஸோ கூகுளில் நெஃப்டி வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள், ஒரு பேஜ் ஷோ ஆகும். இதை ஏன் நான் காட்டுறேன் அப்படின்னா, ஒருத்தர் எனக்கு கால் பண்ணியிருந்தார். அவர் நிறைய கிளாஸஸ் படிச்சிருந்தார், சரிங்களா? அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், அவர் என்கிட்ட ஃபோன் பண்ணியிருந்தார். நான் கேட்டேன், வெயிட்டேஜ் அப்படின்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை சார் தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது நீங்கள் எந்த கிளாஸ் வேணாலும் படிங்க, பட் என்ன அப்படின்னா அதுக்கடுத்து நம்ம நாலேஜை அப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் வெயிட்டேஜே தெரியாமல் ட்ரேடு எடுக்கிறீங்க அப்படின்னா இண்டெக்ஸை பொறுத்த மாட்டில் உங்களுக்கு ஃபெயிலியர் அதிகமாக வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அதாவது நெஃப்டியில் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா நியூஸை பேஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், வெயிட்டேஜ் தெரியணும், சரிங்களா? இதெல்லாம் வந்தால் தான் ஒரு ட்ரேட். இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வெயிட்டேஜ் அப்படிங்கும்போது ஃபினான்ஷியல் சர்வீஸும் ஐடியும் செக்டாரில் வெயிட்டேஜ், சரிங்களா? கம்பெனிக்கு தனி வெயிட்டேஜ் இருக்குது. ஃபர்ஸ்ட் செக்டாரை என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி வியூ பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? வச்சுட்டு 3 ஹவரோட டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் நிறைய ட்ரேட் எடுக்கணும். ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டு வந்துட்டிங்கன்னா பிளானிங் நிறையா இருக்கணும், நிறையா ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பிளான் இருக்கணும். ஆனால் சரிங்களா, எந்த இடத்துல என்ட்ரி பண்ணுறோம், எவ்வளோ நேரம் இருக்க போகிறோம், எங்கே எக்ஸிட் ஆக போகிறோம், இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டேஜ். இப்போ நான் ஏன் பிகினராக வரவங்களுக்கு இதை நான் ஷோ பண்ணுறேன், 3 ஹவர்ஸ் கேண்டலுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்கள் வெயிட் பண்ண மாட்டேங்க. நம்ம காலையிலே ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு வெளியே போயிடுவோம், சரிங்களா? இப்போ ரீசெண்ட் சமயத்தில் கூட ஒரு கமெண்ட் பார்த்தேன், என்னையெல்லாம் 3 ஹவர்ஸ் வெயிட் பண்ண முடியாது. வெயிட் பண்ண முடியாதுன்னா பைசாவை இழந்து தான் போகணும். ஏன்னா நீங்கள் பல நாட்கள் கஷ்டப்பட்டதை ஈஸியாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இழந்துருவீங்க. என்ன அப்படின்னா, இந்த 3 ஹவர் கேண்டில் உருவாகிறதுக்கே உங்களுக்கு 12-15 கிட்ட ஆயிரும், சரிங்களா? இப்போது நீங்கள் நல்லா நுட்பமாக கவனிங்க. ஃபினான்ஷியல் சர்வீஸ் வச்சுருக்கேன், ஐடி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் கேண்டில் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இதில் 3 ஹவர் கேண்டில் ரெட்டாக இருக்குது, ஐடியில் எப்படி இருக்குது, க்ரீனாக இருக்குது, சரிங்களா? இப்போ இப்படி இருக்கும்போது நெஃப்டியை செக் பண்ணோம் அப்படின்னா 3 ஹவர் கேண்டிலில் ப்ராஃபிட் இருக்கும். அப்போ உங்கள் கேள்வி வரும், சார் ஒன்று ரெட்டாக இருக்குது, ஒன்று க்ரீனாக இருக்குது அப்படின்னு தோணும். ஒன்றுமே இல்லை. இங்கே ரெட்டாக இருக்கும்போது இந்த கேண்டில் ரெட்டாக இருக்குது, செகண்ட் கேண்டில் பாருங்கள் ரெட்டாக இருக்குது. ஏன்னா ஒரு நாளைக்கு 3 கேண்டில் தான் வரும் 3 ஹவர் கேண்டில். இப்போது இது பிரேக் பண்ணும்போது நெஃப்டி பிரேக் பண்ணுமான்னு கேட்டால் கேள்விக்குறி தான், சரிங்களா? இந்த சைட் பார்க்கணும். இந்த சைட் பார்க்கச்ச இப்போ நீங்கள் மேல் நோக்கி போயிட்டே இருக்காங்க அப்படின்னா ரெட்டாக இருந்தாலுமே சில என்ன பண்ணால் கீழே மேலே போகும்போது ரெட்டாக தான் தெரியும். இப்படி ட்ராவல் ஆகிட்டுருக்கு, இதுக்குள்ளே இப்படி ட்ராவல் ஆகிட்டுருக்கு, மேலே அப்படி போயிட்டே இருக்குது அப்படின்னா ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது, சரிங்களா? 3 ஹவர் கேண்டில் அவாய்ட் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா இப்படி கீழே ட்ராவல் ஆகிட்டுருக்கு, பட் என்ன ஆகிட்டுனா ப்ரீவியஸ் கேண்டில் க்ரீனாக இருக்குது, ஆனால் கீழே அப்படி அடுத்த கேண்டில் கீழே அப்படி தொடர்ந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு, செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 3 ஹவர் கேண்டில் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதில் ஸ்டாக்கும் இருக்குது, சரிங்களா? ஸ்டாக்கையும் நம்ம செக் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். அப்போ ஸ்டாக்கை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் பை சைட் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வெயிட்டேஜில் இருக்க எல்லா ஸ்டாக்குமே எங்கே இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் நெஃப்டிக்குள்ளே வந்துடும். அதுலேயும் டாப் 4 கண்டிப்பாக இருக்கும், சரிங்களா? இதில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இங்கே டாப் 4ல் இருக்குல்ல, இதை மட்டும் எடுங்க. இதை மட்டும் எடுத்து இந்த ஸ்டாக் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணுங்கள். நார்மலாக எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஸ்லைட்டாக செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி டாப்பில் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது, சரிங்களா? நெகட்டிவில் போகிற மாதிரி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, நெகட்டிவில் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ரிலையன்ஸ், ஐசிஐசிஐ பேங்க் 3 ஹவர் டைம் ஃப்ரேம், அதாவது அதுக்கு அடுத்து இறங்கலாம். ஃபர்ஸ்ட் 3 ஹவர் டைம் ஃப்ரேம் வரும்ல 12-15க்கு அப்புறமா எப்படி இருக்குது, டாப்பில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். நெகட்டிவில் இருந்தாலுமே இந்த மாதிரி நியூட்ரலாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, சரிங்களா?
அதனால தான் இதையும் செக் பண்ணிக்கணும், கண்டிப்பாக செக் பண்ணணும். செக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஏன்னா எங்கெங்கே எந்தெந்த ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இதெல்லாம் வெறும் -0.39 இருக்குது சரிங்களா. இதனாலே என்ன ஆகும்னா மேக்ஸிமம் நெஃப்டியில் ஒர்க் ஆயிரும் சரிங்களா. இந்த 3 ஹவர் கேண்டில் எப்படி ஒர்க் அவுட் பண்ண வைக்கணும்னா வெயிட்டேஜ் நிறையா நுட்பமான விஷயங்கள் இருக்குது சரிங்களா. கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் சொல்லிக் கொடுக்குற முக்கியமான விஷயம் இந்த ஓப்பன் ஹை லோ ஸ்ட்ராட்டஜி இது எல்லாமே தான். ஸோ இது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி இதில் உங்களுக்கு ஓப்பனும் ஹையும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் அட்வான்டேஜ். இதை பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தீங்கன்னா ப்ராஃபிட் இருக்கும் சரிங்களா. ஸோ 3 ஹவர் கேண்டில் பிகினராக வர்றவங்க ஒரு நாளைக்கு 3 கேண்டில் வரும் சரிங்களா. இங்கே நீங்கள் பாருங்கள், நான் 3 கேண்டில் மார்க் பண்ணுறேன். பிரேக் பண்ணச்சா என்ட்ரி கொடுத்தா ப்ராஃபிட். இங்கே பாருங்கள், பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தா ப்ராஃபிட். இங்கே பாருங்கள், சின்ன ப்ராஃபிட் கண்டிப்பாக இருக்கும். இங்கே பிரேக் அவுட் பண்ணலை, இதை அவாய்ட் பண்ணிடுங்க. இதுவும் பிரேக் அவுட் கிடையாது, இங்கே பிரேக் அவுட். ஸோ உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா நார்மலாகவே ப்ராஃபிட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். இதில் கூட ஒரு சின்ன ப்ராஃபிட் இருக்கும் சரிங்களா, பிரேக் பண்ணாலே. அப்போ இந்த ஹியூஜ் ப்ராஃபிட் எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கு இந்த வெயிட்டேஜ் ரொம்ப முக்கியம் சரிங்களா. வெயிட்டேஜை செக் பண்ணணும். வெயிட்டேஜை பொறுத்த மட்டும் கேண்டலில் பார்த்துருங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, அதாவது ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸ், ஐசிஐசிஐ சரிங்களா, இன்ஃபோசிஸ், இதை பொறுத்த மட்டும் நீங்கள் எங்கே வந்து செக் பண்ணுங்கள் அப்படின்னா இதில் வந்துட்டு செக் பண்ணிடுங்க சரிங்களா. இன்ஃபி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து செக் பண்ணிடுங்க. ஸோ இதில் நீங்கள் வந்துட்டீங்க, டாப்பில் இருக்குது, மேக்ஸிமம் கீழே போயிடுச்சு, கீழே டாப் 10க்குள்ளே வெயிட்டேஜ் இருக்குது அப்படின்னா இந்த 3 ஹவர்ஸ் ஸ்கேனில் அவாய்ட் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் என்ட்ரி கொடுக்கும் போதெல்லாம் ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறதுக்கான சூழல் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இது மட்டும் அல்லாமல் எவ்வளோ பர்சன்டேஜில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு அதையும் வந்து கட்டாயமாக இப்படி வந்து செக் பண்ணிடுங்க சரிங்களா. வெயிட்டேஜை பொறுத்த மட்டும் நெஃப்டி, ஐடி சரிங்களா, ஃபின்எஃப்டி, இதெல்லாம் பர்சன்டேஜ் வைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் செக் பண்ணும்போது தொடர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர்.